கேஸ் இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக் ட்ரைவ் 3D தான் விளையாட போகிறோம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன மாதிரிலாம் நம்ம சீக் கோட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த 1 போட்டு பார்ப்போம். 1 போட்டு இந்த ராக்கி பை போட்டு அது நார்மலாக வந்துட்டு 1 போட்டால் வந்துடாது. அது ஒரு வீடியோட கடைசியில் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஓட்டி பார்க்கலாம். செம்மையாக பயங்கர ஸ்பீடாக வண்டி இந்த ராக்கி பை வண்டின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 260 கிலோமீட்டர் பயங்கரமாக சுற்றிட்டது. ஓகே, இப்போ நம்ம உங்களுக்காக அந்த ரேம்பில் விட்டு காமிக்க போகிறேன். ரேம்ப் ரியர் பறக்கிறோங்க. இந்த வண்டி தான் மாசு பேசுகிறா. ராக்கி பை வண்டி தான், ராக்கி பை வண்டி தான். சரி ஓட்டி கீழே வந்துருக்கு பாருங்கள். ஆனால் நான் வந்து தப்பிச்சுடுவேன். சரி, இந்த மாதிரி எப்படிலாம் வந்துட்டு பண்ணேன்னு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளகின் ஆப்புக்கு போகலாம். ப்ளகின் ஆப்புக்கு போயிட்டு ப்ளகின் ஆப்புக்கு போகலாம் கைஸ். இதோ இங்கே நிறைய இருக்குல்ல, இங்கே வந்துட்டு நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கார் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்தியன் பைக் ட்ரைவ் 3Dயில் பேஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் எங்கடா பேஸ்ட் பண்ணுறேன்னு தெரியாது. ஆனால் வந்துட்டு இன்டர்நெட்டில் பேஸ்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் இன்டர்நெட் தெரியல. ஒரு மேக்னிஃபைடு ஆப், மேக்னிஃபைடு பிக்சர் போட்ட மாதிரி இருக்கும், அதில் போட்டால் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நிறைய அனிமல்ஸ் இருக்குது, சீட் கோட்ஸ் இருக்குது. இதில் பைக்கும் நிறைய சீட் கோட்ஸ் இருக்குது. இங்கேயும் நிறையா ஃபைல்ஸ்லாம் இருக்குது. டெக்ஸ்டர்மான ரோடு அப்படி இருக்குது, சார்ஜ் மோடு இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன நிறைய இருக்குது. நான் கூட இந்த மிஸ்டர் பிஸ்லாம் இதில் தான் செலக்ட் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் போகிறோம். பயங்கரமாக இருக்குது பைக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வேறு சீக்கோட் பார்ப்போம். இப்போ வேறு சீக்கோட் என்னென்னா 21. ஓகே, இப்போ நம்ம பள்ளிக்கொண்டு கார் வச்சுருக்கேன். இது எப்படி வரும்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்னும் ஒன் சீக்கிரமே பண்ணிடலாம் இருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஓட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இந்த பனிக்குடி வந்துட்டு 150 கிலோமீட்டர் தாண்டுது. செம்மையாக இருக்குது. ஓகே, பன்னிக்குடிக்கார நம்ம போனல அது பெரிய ரேம்பில் இந்த காரையும் விட்டு பார்க்கலாம். சேஃப் இல்லைங்களா, இல்லை சும்மா அந்த கார் ஊட்டி இல்லைங்களா, அது பார்ப்போம். அதுக்கப்புறம் போய் பார்ப்போம். சேஃப் நினைக்க மாட்டேன். இதில் வந்துட்டு சும்மா பண்ணுறேன். நான் எக்ஸ்பெக்டட் பண்ண மாதிரி வரல. ஏன்னா இது கவர்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பைக் வந்துட்டு இருக்குது. ஓகே, இதுவும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக போகுது. ஓகே, அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு கார் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் போய் ஒரு கார் பார்ப்போம். வாக்கிலே ஒரு
ஸ்பீடு பார்ப்போம். அதுக்கு வந்துட்டு நம்ம 2ன்னு போகலாம். இப்போ ஒரு பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது, வேற லெவலில் இருக்குது. இதோட டாப் ஸ்பீட் எங்கன்னு நான் வந்து ஓட்டி பார்த்தேன்னா கைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரொம்பவே தந்துச்சு. ஆனால் இது சேஃப் லேண்டிங் கிடையாது. ஓகே கைஸ், இந்த கார் இந்தமாதிரி யூஸ்லெஸ் தான். அடுத்து நம்ம வேறு சிக்கன் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நம்ம 7ன்னு போட்டால் இந்த ஆமினியன் சூப்பராக இருக்குல்ல. உள்ளாரே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. டாப் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்ப்போம். மீதி தான் பைக்கில் பார்த்தாச்சு. அது ஃபஸ்ட்டு பைக்கில் வந்து 260, 160, அந்த படிப்படி காரை வந்துட்டு 150. இந்த கடைசியில் கார் பார்க்குறப்ப நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஒரு கார் வந்துச்சுல, அதுக்கு வந்துட்டு 290 வந்துச்சு. இது 280. அளவுக்கு -10 அளவுக்கு ஒரு ஸ்பீடு போகுது. பட் பரவாயில்ல, இதுவும் ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, இதிலே நம்ம ஏதாச்சும் மாடிஃபை பண்ணிக்கலாம். லைக் இந்த நம்ம தெரிஞ்ச மாதிரி சும்மா இப்போ நம்ம வந்துட்டு மாடிஃபை காரெல்லாம் மாடிஃபை பண்ணலாம். ஆனால் இதில் பண்ண முடியாது, ஏன்னா இது வேறு மாதிரி காரில் அது சீட் கோடு இன்டர்நெட் பே பண்ண மாதிரி காரெல்லாம் ஓகே. அடுத்த கார் பார்ப்போம். சரி, அடுத்து வந்து 8ன்னு போட்டோன்னா ஒரு மாருதி ஷிஃப்ட் வருது. இது பயங்கரமாக இருக்குங்க இந்த கார்லாம். இதெல்லாம் எப்போ போட்டாங்கன்னு தெரியல, இந்த மாருதி ஷிஃப்ட் கார்லாம். சரி, இதோட டாப் ஸ்பீடு பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த கார் வந்து பார்ப்போம். நம்ம அடுத்து வந்துட்டு ஒரு கார் பார்ப்போம். அடுத்து வந்துட்டு ஒரு ஓட்ட தகரட்டப்பாவை ஒரு டிராக்டர் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த தகரட்டப்பா டிராக்டரு. இப்போ இது ஒரு ஸ்பீடு வேணும்னு பார்ப்போம். இது சவுண்ட் பார்க்க ஒரு தகரன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இதோட ஸ்பீடு 100 ஆனால் இது ஒரு ஓட்ட தகரம். இந்த மாதிரி டிராக்டர்னால் போகுமா இல்லையான்னு தெரியல. இப்போ தான் டிராக்டரே ஓட்ட பார்க்குறேன். இது ஒரு ஓட்ட தகர மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம சிட்டிக்குள்ளே போவோம். இந்த வண்டி வச்சு சிட்டிக்குள்ளே போகவே 2-3 நாள் தான் ஆகும். அதனால் இந்த வண்டியை விட்டுட்டு நம்ம ஒரு ட்ரக் எடுக்கலாம்.
இதுதான் அந்த ட்ரக்கு. இதுவும் வந்துட்டு இதளவுக்கு போகுமா அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. இது ஒரு பயங்கரமான ட்ரக்குங்க. சொல்லப்போனால் இது வந்துட்டு ஒரு பயங்கரமான ட்ரக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்பீடு என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்ப்போம். இதுலேயே கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, இது ஒரு ஸ்பீட் 200 போகுது. நான் நடத்த மாதிரியே போகுது. மற்ற கார்லாம் வந்து இதோட தாண்டுமா இல்லையான்னு தெரில. ஆனால் இது கார் ஸ்பீடு 200. ஓகே, இப்போ பயங்கரமாக போகுது. நீங்கள் இன்னொன்று கார்லாம் மாடிஃபை பண்ணணுன்னா நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது டாப் ஸ்பீடே 200 தான். ஆனால் இப்போ ஜூம் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம். நம்ம வந்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு டயர்டாக இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு நம்மளோட பழைய வீட்டுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம இன்னொன்று சீட் கோட் பார்ப்போம். 1881 போட்டேன்னா ஒரு ஹெலிகாப்டர் வரும். பயங்கரமான மிலிட்ரி ஹெலிகாப்டர். ஓகே, நம்ம ஓட்டி பார்த்துப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட வீட்டுக்கு போகணும். கண்ட்ரோல் பண்ணதுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஏர்போர்ட்லேயே லேண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு 3 சூப்பர் கார் சீட் கோட்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 8012 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புகாட்டி கார் வந்துடும். பயங்கரமான கார் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு கார் போட்டு பார்ப்போம். BMW சீட் கோட் வந்துட்டு 883. தேர்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபெராரி சீட் கோட் பார்ப்போம். சரி கைஸ், ஃபெராரி சீட் கோட் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம மெக்லரன் கார் சீட் கோட் பார்ப்போம். 4000. ஓகே, இந்த 3 கார் சீட் கோட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன கார் பிடிச்சிருக்கோ, புகாட்டினா லைக் பண்ணுங்கள், BMW சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெக்லரன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.